ஓம் சாந்தி. இன்று நான் இந்த இனிமையான அமிர்த வேளையில் எனது தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். எனது இனிமையான பாப்தாதாவின் புன்னகை பூத்த முகத்தை பார்த்தவுடன் தூய்மையான அன்பின் வெளிப்பாட்டை உணர்கின்றேன். எனது பாக்கியத்தை உணர்ந்தவனாக அகநோக்கில் செல்கின்றேன். பாப்தாதா என் மீது காட்டும் அன்பானது தாய் அன்பிற்கும் மேலானது என்பதை உணர்கின்றேன். இந்த உலகில் இந்த இனிய பொழுதில் என்னை கவர்ந்து அவர் முன் அமரச் செய்து எனது பாக்கியத்தை வெளித்தளச் செய்வதற்காக அவர் கொண்டிருக்கும் அக்கறையை உணர்ந்து கொள்கின்றேன். சுயநலமற்ற கள்ளங்கபடமற்ற இந்த பராமரிப்பை, இந்த பாதுகாப்பை யாரால் எனக்கு வழங்க முடியும் என நினைத்து பார்க்கின்றேன். என் மனதின் ஆழத்திற்கு சென்று சோதித்து பார்க்கின்றேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலும் வேறு எவராலும் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். இந்நேரத்தில் நான் எனது ஐம்புலன்களை எவ்வாறு அடக்கி ஆளுகின்றேன் என்பதை எனக்குள் சென்று சோதித்து பார்க்கின்றேன். எனக்குள் ஐம்புலன்களை அடக்கும் சக்தி இருந்தும் நான் கவனயீனமாக இருந்த கணங்களை நினைத்து பார்த்து இப்பொழுது எனது புலன்கள் எங்கும் அலைப்பாயவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றேன். இதனை உறுதிப்படுத்துவதற்கு அகநோக்கில் செல்கின்றேன். அவ்வாறு அலைப்பாய்கிறது என்பதை இனங்காணும் போது அதனை மனதிற்கும் புத்திக்கும் கட்டளையிட்டு இக்கணமே சரிப்படுத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது மீண்டும் அகநோக்கில் சென்று நான் எதற்காக இப்பொழுது தந்தைக்கு முன் அமர்ந்திருக்கின்றேன்? ஏன் தந்தை என்னை இந்நேரத்தில் அவருக்கு முன் அமர்த்தியுள்ளார் என்பதை இட்டு சிந்தித்து பார்க்கின்றேன். நான் தந்தையின் உரிமையுள்ள செல்வந்த குழந்தை, ராஜரிஷி ஆத்மா. நான் இப்பொழுது சுயராட்சிய அதிகாரியாக ஆகி எதிர்காலத்தில் உலக ராஜ்யத்தை ஆளும் ஆத்மாவாக ஆக்குவதற்காகவே தந்தை என்னை அவர் முன் அமர்த்திருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். இதனை நான் எனக்குள் ஆழமாக சென்று சிந்தித்து பார்க்கின்றேன். உண்மையில் நான் எவ்வளவு மகத்தான ஆத்மா என்பதை உணர்ந்து பூரிப்படைகின்றேன். இப்பொழுது எனது பாப்தாதாவின் அன்பை அனுபவம் செய்வதற்கு சூட்சும வதனத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன்.
பாப்தாதா எனக்காக தேவதையாக அமர்ந்திருந்து வரவேற்கின்றார். நான் அவருக்கு முன் சென்றதும் எனக்கும் புதிய அனுபவம் கிடைக்கின்றது. நான் தேவதையாகவும் ஒளியாகவும் லேசாகவும் ஆகி அவரின் தாய் அன்பை அனுபவம் செய்கின்றேன். இவரே எனது தாய்க்கெல்லாம் தாயாவார் என்பதை இதயபூர்வமாக அனுபவம் செய்கின்றேன். பாப்தாதா என்னை அவரின் இரு கண்களுக்குள் அமிழ்த்திக் கொண்டு அகம் மகிழ்கின்றார். அந்த மகிழ்ச்சியில் நானும் அமிழ்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது எனது புத்தியானது பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றது. அங்கு ஜோதி ரூபமான சிவபாபாவை சந்திக்கின்றேன். நானும் ஜோதி புள்ளியாகி அவரின் ஒளி குகைக்குள் சென்று அமிழ்ந்து கொள்கின்றேன். இதுதான் அதீந்திரிய சுகம். இதுதான் பேரானந்த அனுபவம். இந்த அனுபவம் எனக்கு மிகவும் இதமாக இருக்கின்றது. இனிமையாக இருக்கின்றது. நான் அந்த அனுபவத்திற்குள் அமிழ்ந்து கொள்கின்றேன். அந்த அனுபவமானது எனக்கு சக்தியை கொடுக்கின்றது. இப்பொழுது நான் சக்தியால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் சக்திசாலி ஆத்மா. இப்பொழுது அந்த அனுபவத்துடன் மீண்டும் கீழிறங்கி வருகின்றேன். எனது நெற்றியின் மத்தியில் அமர்ந்து கொள்கின்றேன். நான் இப்பொழுது ஓர் சக்திசாலி ஆத்மா. அந்த சக்தியுடன் எனது அன்றாட காரியங்களை செய்வதற்கு தயாராகுகின்றேன். ஓம் சாந்தி.